பயிற்சியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் வேட்டுவம் படப்பிடிப்பு தளத்தில் முழுமையான பாதுகாப்பு வசதி இருந்ததாக ஸ்டண்ட் யூனியன் தலைவர் அசோக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை வடபழனியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் மறைவிற்கு யாரையும் குறை சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் படப்பிடிப்பு தளத்தில் ஆம்புலன்ஸ் இல்லை என்பதும் பொய்யான தகவல் என்றும் முறையான இன்சூரன்ஸ் வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரால் நியூஸில் வந்து தவறாக போகுது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் இல்லை. முழுக்க இது 100% சேஃப்டியோடு பண்ணது தான் எங்களோட ஒர்க்கு, எங்களோட தொழில் அது. அதில் இந்த மாதிரி ஒரு சேதங்கள் ஒரு சில அதாவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஒன்று, தப்பான ஒரு விஷயங்களை மீடியாவில் யாரும் இது பண்ணிக்க வேணாம். எல்லாரையும் சேர்த்து சொல்லலை, ஒரு சில விஷயம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். முழுக்க 100% சேஃப்டியோடு பண்ண ஒரு விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அவ்வளோதான் சார். வந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவர் பாட்டு வந்தாங்க, அழகாக யூனியனில் அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ 20 lakhs கொடுத்தாங்க. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் 15 lakhs கொடுத்தாங்க. சிம்பு சார் 1 lakh கொடுத்தாங்க. அனவர்சு மாஸ்டர் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர் இருந்திருந்தால் அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே வேலை செய்கிற ஒரு உறுப்பினருக்கும், அதாவது லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடிகிறவருக்கும் ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அது அந்த மாதிரி பெரிய படங்கள்னு இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலியுறுத்தி அதை பண்ண வைக்கிறோம். இப்போ எல்லாமே இப்போ இதில் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் எங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் வனவிலங்குகளின் உயிரிழப்பை தடுக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் நீர் அருந்துவதற்காக வனத்துறையின் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகளை அமைத்துள்ளனர். தற்போது அந்த நீர்நிலைகளின் அருகில் தாது உப்பு கட்டிகளை வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கட்டிகளில் மெக்னீசியம், அயன், ஜிங்க், மினரல் உள்ளிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தாது கலவைகள் உள்ளன. நீர் அருந்த வரும் வனவிலங்குகள் நீர்நிலைகளின் அருகிலுள்ள தாது உப்பு கட்டிகளை உண்ணும் போது அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் என்பதால் இப்பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.